மேன்மையாய் வைக்க விரும்புகிறார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஒரு மகிமையாய் வைக்க விரும்புகிறார், ஒரு மகிழ்ச்சியாய் வைக்க விரும்புகிறார். ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறுபடியாக கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசம் வையுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு எல்லா இடங்களையும் நீங்களாக்கி விட்டார். இயேசுவை நோக்கி பார்க்கிற நமக்கு துயரங்களை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? எரேமியா 31:13 எடுத்தவங்க வாசிங்க. துக்கம் சந்தோஷமாய் மாறி. எரேமியா 31:13 துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாசிங்க. வாலிபர்களும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்களுடைய சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்க, உடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு நபர் இல்லையா? உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு நபரும் இந்த உலகத்தில் இல்லையா? நீங்கள் நம்பியிருக்கிற அந்த குடும்பங்களிலே துயரம் வாய்ந்த நிலைகளா? உன்னை புரியாமல் இருக்கிறார்களா? நீ வேதனையிலே தள்ளப்படுகிறாயா? உன் மனசுக்குள்ளே உன் வேதனைகளுக்குள்ளே வேதனையை பூட்டி வைத்து நெருக்கப்பட்டு தனித்து போராடி கொண்டிருக்கிறாயா? துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். துக்கத்தை மாற்றுகிற தேவன் நிச்சயமாக இந்த வருஷத்தில் ஒரு துயரங்களை எல்லாம் மாற்றுவார், உன் வேதனையை மாற்றுவார். உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். உன் துக்கம் நிறைந்த, உன் குழப்பம் நிறைந்த எல்லா நிலைகளையும் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். தானியேல் 6:23 சொல்கிறது, அவன் தேவன் பேரிலே விசுவாசமாய் இருந்தான். யார் பேரில் விசுவாசம் இருந்தான்? தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தான். ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தான். எதிர்பார்க்காம ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஒரு நாள் வருகிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த சிங்கத்தின் வாயை என்ன செய்யறான்? கட்டி வைக்கும்படியாக அவன் கிருபை செய்வான். அவன் ஜெபித்தான். உனக்கு விரோதமாய் அவனுக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு முன்பாக, அவனுக்கு முன்பாக நிற்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம், சிங்கத்தின் வாய் அவனை விழுக நினைச்ச அந்த வாய்க்கு முன்பாக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அந்த வாய்களை எல்லாம் கட்டி அவன் ஜெபத்தின் வலிமையினாலே அவனுக்கு இரக்கம் செய்ததை பார்க்க முடிகிறது. உன் ஜெபத்தின் வல்லமை உனக்கு விரோதமாய் பேசுகிற எல்லாருடைய வாயை கட்டி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். ஒரு விசுவாசம் அந்த அவன் பேரில், தேவன் பேரில் நமக்கு இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தேவன் பேர்ல விசுவாசமா இருக்கும்போது என்ன செய்யுமா? மகிழ்ச்சி உண்டாகும். மத்தேயு 25:21 சொல்கிறது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்தில் என்ன செய்வானா? அதிகாரியாய் வைப்பான். எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். என் ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள்ளே, ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, ஊழியக்காரருக்கு முன்பாக கொஞ்சத்தில் உண்மையா இருக்க வேண்டும். குடும்பத்திலே எல்லாவற்றிலும், சபைக்குள்ள மட்டும் இல்லை, குடும்பத்தில் எல்லாத்திலையும் நீங்க என்ன செய்யலாம்? உண்மையா இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறான்? சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுக்கிற எஜமானுடைய சந்தோஷத்தை கொடுக்க பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வான். லூக்கா 10:20 சொல்கிறது, பரலோகத்தில் பேர் இருக்கும்படியாக நீங்க சந்தோஷப்பட வேண்டும். பரலோகத்தில் பேர் இருக்கும்படியாக சந்தோஷப்பட வேண்டும். உடைய சந்தோஷம் பரலோகம் செல்வதற்கு ஏதுவான சந்தோஷமாய் மாற வேண்டும். பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்திலே, ஞாபக புஸ்தகத்திலே உங்க பேர் இருக்கும்படியாக சந்தோஷப்பட வேண்டும். அற்புதம் நடக்குது, ஒரு அதிசயம் நடக்குது என்று சந்தோஷப்பட வேண்டாம். உங்க பேர் நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதிலும், தேவனுக்கு சுத்தமான காரியத்தை செய்வதிலும், அதிலே சரியாய் இருக்கும் போதுதான் அந்த ஜீவ புஸ்தகத்திலே அந்த பேர் வரும். ஒரு அற்புதம் செய்தவர்களுக்கு அந்த பேர் வராது, அதிசயம் செய்தவர்களுக்கு பேர் வராது, அந்த கிருபை பெற்றவர்களுடைய பேர் வராது, பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களுடைய பேர் அங்கே வரும்.
பரலோகத்துக்கு செல்வதற்கு என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வாழணும். நான் அற்புதம் செய்தால் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென் சொல்லுமா? பரலோகத்துக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக, பரலோகத்துக்கு நம்ம கடந்து செல்லும்படியாக நம்ம என்ன செய்யலாம்? பரிசுத்த ஜீவிதம் வாழ வேண்டும். நித்திய வாழ்க்கைக்கு ஏதுவான அந்த புத்தகத்தில், ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்படும்படியாக நாம் பயந்து ஜீவிக்க வேண்டும். யோவான் 16:27 சொல்கிறது. வாசிங்க. யோவான் 16:27 எடுத்தவங்க வாசிங்க. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பாருங்க, என்ன ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால அவருடைய நேசம் நமக்கு இருக்கிறது, அவருடைய அன்பு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளை நேசிக்கிறவர், நம்ம விசுவாசிக்கும் போது அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். யோவான் 16:20 எடுத்தவங்க வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷம் அடையும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாகும். மற்றவர்களுடைய சந்தோஷம் சற்காலிகமாக இருக்கும், அது நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்க போகிறான். உலகம் உங்களுக்கு ஒரு அப்படி இப்படின்னு உங்களை ஏளனமாய் பேசி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் நம்ம துக்கப்படும் போது, ஆனால் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். எல்லா கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டு ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்திருந்து எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறணும். துக்கம் சந்தோஷமாய் மாறணும். ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறணும். எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னவங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சொல்கிறார், உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரங்களை தட்டி உடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தின் ஆவியை கர்த்தர் உடைப்பாராக. அந்த பலவீனத்தின் ஆவியை உடைப்பாராக. துக்கத்தை கொண்டு வருகிற ஆதிக்கங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் கர்த்தர் இன்று கண்ட இருக்கிறேன், இனி காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறபடி எல்லாம் முறிக்கப்படுவதாக.